brothers and sisters. இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு கிறிஸ்மஸ் உடைய செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ புது வருஷத்துக்கு நம்ம ஆயத்தமாக போறோம். இன்னும் நமக்கு ஒரு 6 நாள் 5 நாள் அப்படிதான் இருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு சில சுத்திகரிப்புகள், அதாவது சில சுத்திகரிப்பு நாட்கள் அப்படி சொல்லுவாங்க. அந்த சுத்திகரிப்பு எல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். அதாவது புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சுத்திகரிப்போட போறது வந்து ரொம்பவே நல்லது. எப்பயுமே ஆண்டவர் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஆண்டவர் வந்து எப்பயுமே விரும்புறார். லேவியாராமும் 20:26 இருக்கு. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். இதை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா படிக்கிறப்ப இது என்ன போன வருஷம் பழைய சாப்பிடவும் சொல்றாரு, அடுத்து பழையதை விலக்குவீர்கள்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன் வரலாம். இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம சில நேரம் ரெண்டையுமே பண்ணணும். ஒரு சிலதை சாப்பிடணும், ஒரு சிலதை விலக்கணும். எதுக்காக ஆண்டவர் வந்து அப்படி சொல்றாருன்னா, புதிய தானியத்துக்கு இடம் வேணும். அதாவது மொத்தத்துல நமக்கு வந்து ஸ்பேஸ் வேணும். நம்ம மைண்டா இருந்தாலும் சரி, நம்ம பாடியா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்பிரிட்டா அந்த ஆவியா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்க்குள்ள நம்ம எல்லாத்தையும் அடக்க முடியாது. இப்ப நம்ம பாடியே பாருங்களேன், நம்ம ஒரு அளவுக்கு தான் தண்ணி குடிக்க முடியும். அதுக்காக உட்காந்து தண்ணியே குடிச்சிட்டு இருந்தோம்னா என்ன ஆகுறது? சாப்பிடலாம் பாருங்களேன், நம்ம ஓரளவுக்கு இதுவரைக்கும் சாப்பிட அப்பா வயிறு முட்டிச்சு அப்படி எவ்வளவு பெரிய விருந்து இருந்தாலும் அது அவ்வளவுதான் சாப்பிட முடியாது. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து மறுநாள் வந்து அந்த பாடியில இருந்து எல்லாம் வெளியேறி அந்த ஸ்பேஸ் வந்து அந்த உருவாக்குவோம். ஸ்பேஸ் அந்த பாடியை உருவாக்கி தரும் நமக்கு. அந்த ஸ்பேஸ் வந்து அது கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து இன்டேக்கே எடுக்க முடியும். அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப ஒரு வீடா இருந்தாலும் அப்படிதான். அந்த 4 ரூம் நமக்கு இருக்குன்னா அந்த 4 ரூமுக்குள்ள நம்ம என்னென்ன பொருட்கள் வைக்க முடியுமோ அவ்வளவுதான் வைக்க முடியும். 4 வீட்டுக்கான பொருளையும் நம்ம வீட்டிலேயே வச்சு அடக்க முடியாது. அப்ப அந்த ஸ்பேஸ் நமக்கு வந்து வேணும். அந்த வசனத்துல சொல்றாரு, புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி. நம்ம 2025 நம்ம போறோம். அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும். ஏன்னா அதுல ஒரு ஆசீர்வாதங்கள் தேவன் தருவார். அதுல ஒரு சில புதிய உபதேசங்கள் தருவாரு, புதிய சத்தியங்கள், புதிய அபிஷேக தைலம் கூட நம்ம போன வருஷத்துடைய இதே நம்ம இந்த வருஷம் மெயின்டைன் பண்ண முடியாது. அடுத்த புதிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர், ஒரு புதிய அனாயிண்டிங்கோட ஆண்டவர் நமக்கு வந்து வருவார். அதாவது அடுத்த லெவல் ஒரு அனாயிண்டிங்கோட வருவார். இப்ப எல்லாமே நமக்கு புதுசா வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பழையதை விலக்குவீர்கள்னு சொல்றாரு. இன்னொரு ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றேன்னா, பழைய தானியத்தை சாப்பிட்டு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு சின்ன உதாரணம் தான். இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து 2 வாழைப்பழம் இது வந்து இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி வாங்கின ஒரு வாழைப்பழம் தான். இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இன்னும் வந்து இதை வச்சு வந்து நம்ம சாப்பிடலாம். என்ன எப்படின்னா ரெண்டுமே பழஸ்தான். இதுவும் பழஸ்தான். ரெண்டுமே ஒரே நாள்ல வாங்கினதான் பழஸ்தான். ஆனா இதுல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கு. இன்னுமே நம்ம கண்டிப்பா வந்து பழைய பொருள் தான். ஆனா நம்ம சாப்பிடலாம், தாராளமா நம்ம சாப்பிடலாம். ஆனா இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லா வந்து எல்லாமே ஓரளவு வந்து ரொம்ப அழுகிருச்சு. இதை வந்து நம்ம சாப்பிட முடியாது. இதை வந்து நம்ம விளக்கதான் முடியும். விளக்கனா என்ன, தூர போடதான் முடியும். இப்ப இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம், பழையவைகளை சாப்பிட்டு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கவைகள், இந்த மாதிரி ஓரளவு நான் சாப்பிடுறதுக்கு பிரயோஜனமா இருக்க மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனா ரெண்டுமே பழசுதான். ஒரு சில பழைய வகைகள்னு இருக்கும், அது வந்து நம்ம வந்து தூக்கிதான் போடணும். இந்த இடத்துல நம்ம வச்சுட்டோம்னு வைங்களேன், இடத்தான் அடைக்கும். இது ரெண்டுமே நமக்கு இடத்தான் அடைக்கும். ஒண்ணு நம்ம சாப்பிடணும், ஒண்ணு வந்து தூக்கி போடணும். அப்பனாதான் நம்ம புது வருஷத்துக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டா இடம் இந்த பிளேட் வந்து காலியாகணும். இந்த ரெண்டையுமே எடுத்துட்டு சாப்பிடறது சாப்பிடணும், தூர போட்டுட்டு இந்த பிளேட் வந்து நம்ம எம்டியா வைக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த பழங்களை வந்து ஆண்டவர் நமக்கு நிரப்பவும் முடியும். அடுத்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைண்டு. நம்ம மைண்ட்ல வந்து நிறைய விஷயம் நம்ம வந்து யோசிச்சுப்போம். சின்ன வயசுல இருந்து நம்ம கத்துக்கிட்டது, உபதேசங்கள், நிறைய பேர் நமக்கு சொல்லி தந்த காரியங்கள் நிறைய இருக்கும். கச நம்ம மைண்டு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. நம்ம வந்து அப்ப ஒரு சில நேரம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சில உபதேசம் வந்து தானியங்கள் அப்படின்றத நம்ம உபதேசமாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆகாரம் சாப்பிடுறது இன்டேக் நம்ம எடுக்கிறதான் ஆண்டவர் சொல்றாரு. சில உபதேசம் பாத்தீங்கன்னா பழசாதான் இருக்கும், ஆனா நம்ம அதை இன்னும் ஃபாலோ பண்ணாம இருக்கும்.
அந்த பழசுலயே நம்ம இப்ப பார்த்த மாதிரி பழசுலயே நல்லதும் இருக்கு, இருக்கு. அதாவது நம்ம இன்டேக் பண்றதுக்கு நல்ல இந்த ஒரு பழங்கள் இது, மாதிரி. சத்தானது, நல்லது, எது சாப்பிட்டா நல்லது. ம். ஆனா இன்னொரு பழசுல வந்து நம்ம சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரி இருக்கு அது. இப்ப பழசுலயே நல்லது, நல்ல உபதேசம் இருக்கு, கெட்ட உபதேசம் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். திருடக்கூடாது அப்படின்றது 10 கட்டளையில ஒண்ணு. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழைய உபதேசம். உலகத்துல உள்ளவங்களுக்கு கூட அது வந்து தெரியும், திருடக்கூடாது. அப்ப நம்ம திருடிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னுமே நம்ம அந்த பழைய உபதேசத்தை உள்வாங்கலன்னு அர்த்தம். இந்த பழங்கள் மாதிரி நம்ம இன்னும் இந்த சாப்பிடல, பழங்களை நம்ம இன்னும் சாப்பிட இந்த ஆரம்பிக்கல. உபதேசம் நம்ம கையில தான் இருக்கு, ஆனா நம்ம சாப்பிட்டு அதை உள் வாங்கிக்கல, அந்த உபதேசம் நம்ம கை கொள்ள ஆரம்பிக்கல. இதே வேற ஒரு உபதேசம் சொல்றாங்கன்னு வைங்களேன், அதாவது வேதத்துக்கு முரண்பாடான ஏதோ ஒரு உபதேசம் நம்ம மைண்ட்ல பழசு இருக்கு அப்படின்னா அதை சாப்பிட முடியாது. அது நமக்கு நல்லாவே தெரியுது, இது வந்து வேதத்துக்கு முரண்பாடு வந்து இதை நான் ஃபாலோ பண்ண முடியாது, இதை சாப்பிட முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஏன் இன்னும் என் பிளேட்ல அது இருக்கணும், என் பிளேட்ல வந்து அதை இருக்குன்றத ஆண்டவர் உணர்த்துறாரு. அப்ப நம்ம தூக்கி எறியணும். எனக்கு இனிமே இந்த உபதேசம் வேண்டாம், எனக்கு இந்த சத்தியம் வேண்டாம், எனக்கு இந்த மைண்ட் செட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அதை தூக்கி எறியணும். ஒரு சில நேரம் பார்த்தோம்னு வைங்களேன், ஒரு சில நேரம் யாராவது மேல நமக்கு வந்து ஒரு கோபங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா வந்து அவங்க இப்ப மாறி இருப்பாங்க, இப்ப வந்து மாறி ஒரு நியூ லைஃப் ஸ்டைலுக்கு வந்துருவாங்க. ஆனா நம்ம இன்னுமே அவங்கள பத்தி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் வச்சிருந்தோம்னு வைங்களேன், அதெல்லாம் நம்ம தூக்கி எறியற வேண்டிய விஷயம். நமக்கு இப்ப நல்லாவே தெரியுது அவங்க மாறிட்டாங்க, இது அவங்க பழைய பிஹேவியர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்ப நம்ம இன்னுமே அவங்க மேல அந்த தவறான கருத்து நம்ம மைண்ட்ல வச்சிருக்கனால என்ன ஆகும்னா, நம்ம ஸ்பேஸ் தான் அடையும், நம்ம ஸ்பேஸ், நம்ம பிளேட்டு தான் ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து ஆண்டவர் வந்து இந்த இடத்துல நம்ம சொல்ல விரும்புறாரு. அதனால ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் சேஞ்ச் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்த வருஷத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா அப்பதான் நிறைய புது புது ஐடியாஸ் ஆண்டவர் நம்ம மைண்ட்ல தருவார். இப்ப மைண்ட்ல நமக்கு வந்து ஒரு சுத்தி இருப்பு தேவையா இருக்கு. அடுத்து நம்ம 2வது பார்த்தோம் அப்படின்னா, இதுலயும் வந்து நமக்கு வந்து ஒரு இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடந்த கால வழி. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில நேரம் நமக்கு இடத்த அடைக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த கண்டிப்பா. பழங்கள் மாதிரி. கடந்த கால வழிகளை நம்ம சுமந்துட்டே இருந்தோம்னா புதிய ஆசீர்வாதத்தை புதிய வழியை நம்ம பார்க்கவே முடியாது. இன்னுமே எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற அந்த கடந்த கால வழியை நம்ம மனசுல வச்சுட்டே நம்ம இருதயத்திலேயே இருந்துட்டே அதுவே ஒரு பெரிய இடத்த அடைச்சிச்சு அப்படின்னா அது தேவையில்லாத, அதை நம்ம மாத்தவே முடியாது. சோ அது இடத்த அடைச்சிருச்சு அப்படின்னா ஆண்டவர் வந்து இந்த புதிய வழிகளை உள்ள கொண்டு வர்றதுக்கு இடமே இருக்காது. இப்போதைக்கு நம்ம இடம் உண்டாக்கணும், எல்லாத்தையும் கலைந்து விட்டு ஆண்டவரே பழசெல்லாம் நீங்க விளக்குங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கா. பலவைகளை விளக்குங்க. நம்ம வந்து இதை உட்காந்து எனக்கு இது பிரயோஜனம் தான் சொல்லிட்டு நீங்க இந்த பழத்துல மாதிரி எடுத்து சாப்பிடக்கூடாது. நீங்க இந்த வருஷமும் 2024 நீங்க இதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பழசை எடுத்து திருப்பி சாப்பிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வருஷம் இந்த பழசை வந்து நம்ம விளக்கணும். இதை வந்து கடந்த கால வழிய இப்பேற்பட்ட ஒரு வழியா இருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட ஒரு துரோகமா இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து மாதிரி வந்து ஒரு பாடுபட்டவரும் இல்ல, அவர் மாதிரி ஒரு துரோகத்தை பார்த்தவங்களும் கிடையாது. அவரே வந்து எல்லாத்தையும் மன்னிச்சு எல்லாமே பண்ணிட்டாரு. சோ நமக்கு எவ்வளோ ஒரு கடந்த கால வழி, துரோகம் அப்படிங்கறது மட்டும் இல்ல, நிறைய வழிகள் நம்மளுக்கு இருக்கும், இருதய காயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம விளக்கும் போதுதான் அந்த புது ஆசீர்வாதத்துக்கு நமக்கு இடம் உண்டாகும். இன்னும் நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கான்டெக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த போன்ல வந்து அந்த பழைய காலத்து இதுதான் ஒரு சில நபர்கள் வந்து நமக்கு வழி உண்டாக்கி இருப்பாங்க. ஒரு சில பேர் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கே எதுக்கு தெரியுமா, நான் சந்தோஷமா இருக்கேன்றத அவன் பார்த்து அவன் அழுகணும். அது அதாவது அந்த மாதிரி அந்த ரிவெஞ்ச் மாதிரி போடுவாங்க. நீங்க ஸ்டேட்டஸ் போடுங்க, தாராளமா போடலாம். இப்ப நாங்க கூட கிறிஸ்துமஸ்க்கு வந்து எங்களுடைய போட்டோஸ் எல்லாம் வந்து போடுறோம், அதெல்லாம் நம்ம ஓகே நம்ம போடலாம், எல்லாம் சந்தோஷம். ஆனா என் கான்டாக்ட்ல உள்ள ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சன் வந்து இத பார்த்து நான் வந்து அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்றது தெரியணும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம அவன் ஓகே நம்ம லைஃப்ல அவன் ஒருத்தன் வந்து நம்மளை காயப்படுத்திட்டான் அப்படி தெரிஞ்சா ஒண்ணு உங்களுக்கு அவனை மன்னிச்சு ஏத்துக்கிற பக்குவம் இருந்தா அந்த கான்டாக்ட் வச்சிருங்க. ஓகே நீ வந்து நம்ம 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 லைஃப் லாங் நம்ம வந்து டிராவல் பண்ணலாம். அப்படி எனக்கு வேண்டாம், இல்ல இந்த நபர் வந்து என்னைக்குமே ஒரு திருந்தாத ஒரு நபரு, இந்த நபர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சு ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த கான்டாக்டை டெலீட் பண்ணிட்டு வந்துடும். அது ஏன் நம்ம டெய்லி போய் ஒரு சில பேர் அது இருப்பாங்க, என் ஸ்டேட்டஸ அவன் பார்த்திருக்கானா நான் இன்னொரு டைம் போய் செக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில. ஆனா இதே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதவங்க மத்தியில நம்ம போனோம்னு வைங்களேன், கொஞ்சம் ஏஜ் ஆனவங்கன்னா அவங்க வேற விதமா அவ என்னை பத்தி அவன் கேட்டானா, என்னை பத்தி அவ கேட்டாடா அப்படின்ற மாதிரி. இது வந்து இதுதான் அந்த பழைய வழிகள், இதெல்லாம் நம்ம தூக்கி போடணும். இன்னொன்னு என்னன்னா 3வது நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேவையில்லாத கடந்த கால நினைவுகள். ஃபர்ஸ்ட் வந்து வழிகள் நம்ம பார்த்தோம், இது வந்து நினைவுகள். சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லைஃப் வாழ்ந்திருப்போம்,
அது வந்து இன்னுமே வேணும்ன்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அது வந்து அது பாவத்திலேயே ஒரு சந்தோஷம் உண்டுதான், நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனாலதான் பிசாசு வந்து உலகத்தையே பாவத்துக்குள்ள வச்சிருக்கான். பாவத்திலயும் ஒரு சந்தோஷம் உண்டு. ஆனா நம்மள ஆண்டவர் இப்ப அவரோட ரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாகி எப்படி அந்த குளிப்பாட்டி நடு வீட்டுல வந்து வச்சிருக்காரு. திருப்பி எனக்கு வந்து அந்த பழைய வாழ்க்கையுடைய மெமரிஸ் வேணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கவே கூடாது. உண்மையா நான் சொல்றேன், ஒரு சில பேருக்கு ஆண்டவர் வந்து அப்படியே தூக்கி ஒரு புது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து கொடுக்குறாரு. ஆனா அவங்களுடைய மெமரிஸ் வந்து அவங்க என்ன நினைக்காங்கன்னா, எனக்கு அந்த நினைவுகள் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஒண்ணு அந்த நினைவுகளா வச்சிருப்பாங்க, இல்ல அது சம்பந்தமா போட்டோஸ் வச்சிருப்பாங்க, இல்ல நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு யார்கிட்ட பேசுவாங்க. அதாவது நமக்கு ஆண்டவர் சுத்தி இப்ப தந்ததுக்கு அப்புறம் ஒரு லைஃப் தந்திருப்பாரு. அததான் நீங்க மெயின்டைன் பண்ணுமே தவிர, அந்த பழைய பாவ வாழ்க்கையே ஓயாம பேசி வந்து அந்த மெமரிஸ் இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துல இருந்து வந்திருப்பாங்கல்ல, வந்ததுக்கு அப்புறம் வந்து ஆண்டவர் வந்து எவ்வளவு பெரிய விடுதலை தந்தும் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எகிப்துல இருக்கப்ப அந்த கொம்மட்டி காய்கள் அந்த நாங்க கீரைகள் எவ்வளவு அந்த வெள்ளை பூண்டுகள் எவ்வளவு சாப்பிட்டோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத மெமரிஸ். ஒரு இருந்தோம், அடிமையா இருந்தோம், சாப்பிட்டோம், வச்சோம், அவ்வளவுதான். அத போய் ஒண்ணு ரொம்ப மிகைப்படுத்தி பேசுற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. அது என்னதான் இருந்தாலும் எகிப்துன்றது அடிமைதான். நம்ம எகிப்துன்றது உலகம். ஆவிக்குரிய அர்த்தத்துல பாத்தீங்கன்னா உலகம். அது ஒரு அடிமை. பிசாசுக்கு நம்ம அடிமையா இருந்தோம். ஒரு காலத்துல நம்ம வந்து இச்சையா நடந்திருக்கலாம், இல்ல வந்து தேவையில்லாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாடல்கள் பாடியிருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத நபர்களோட பேசி இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் குடியில இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் தூக்குறாங்க. ஆனா இன்னுமே சரி நம்ம ஒரு காலத்துல அந்த அவங்களோட சேர்ந்து குடிக்கிறப்ப எப்படி இருந்துச்சு, சந்தோஷமா என்ஜாய் பண்ணோமே அப்படின்னு சொல்ற மாதிரி நினைக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து அப்படிதான் பிசாசு வந்து சிந்தனையில தான் நம்மளை கொண்டு வருவான். கொண்டு வந்து திருப்பி அதே பாவத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போயிருவோம். அதனால தயவு செஞ்சு இந்த 2024 இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய காரியங்கள், விளக்க வேண்டிய காரியங்கள். இதெல்லாம் தூக்கி எறியும் போதுதான் ஆண்டவர் புதுசை கொண்டு வருவார். சில நேரம் ஆவிக்குரியவங்க வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாவே போயிட்டு இருப்பாங்க. சில நேரம் நம்ம பிசிக்கலாவும் சில கிளீனிங் ஒர்க் வந்து பண்ண வேண்டியதாக. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு முறை ஆண்டவர் வந்து நான் வந்து துணியெல்லாம் மடிச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கப்ப ஆண்டவர் சொன்னது இதான், ஒண்ணு நிறைய ட்ரெஸ் வச்சிருக்க, ஒண்ணு உனக்கு நீ பிரயோஜனமா இருக்குன்னு நீ தெரிஞ்சேனா, நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணோம்னா பழசானது போடவும் மாட்டோம், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம், அது பீரோக்குள்ள இடத்த அடைச்சிட்டு இருக்கும். ஆண்டவர் என்கிட்ட அதான் சொன்னார், நீ ஒண்ணு இது போடுறதுனா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சா போடு, அப்படி இல்லைன்னா யாருக்காவது அதை கொடுத்துரு, கொடுக்கும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே இதுல எதுவுமே எனக்கு போடுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தெரியல, எல்லாமே கொஞ்சம் இதான மாதிரிதான் இருக்கு, எனக்கு ஃபிட் ஆகல, அப்ப யாருக்காவது கொடுத்துரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பீரோவே நான் கிளீன் பண்ணி குடிச்சிட்டேன். கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். அந்த வருஷம் ஆண்டவர் என்னை மிகுதியா ஆசீர்வதிச்சார். ட்ரெஸ் விஷயத்துல மிகுதியா ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். நான் இப்பயுமே அதை வந்து நான் நினைவு எல்லா விஷயத்திலுமே அப்படிதான். ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியாம இருக்கும். அது குப்பை தொட்டிக்கு போக வேண்டியதுதான். ஆனா அந்த எதுக்கு இருக்குன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் தயவு செஞ்சு இந்த நேரத்துல நம்ம கிளீன் பண்ணுவோம். இந்த ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கு, தேவையில்லாம் தெரிஞ்சா அதை தூக்கி போடுங்க. இல்ல நம்ம யூஸ் பண்றதா இருந்தா அதை யூஸ் பண்ணி அனுபவிக்கணும். அந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நம்ம அதை அப்பப்ப போடணும்ல, சும்மா எதுக்கு உள்ளே இருந்துகிட்டு. அதை வந்து நம்ம பார்த்து நம்ம இது பண்ணும்போது கர்த்தர் அடுத்த ஆண்டுல ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்தும் நம்ம வந்து கழிக்கிறதான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, நிறைய சேனல்ஸ் இன்னைக்கெல்லாம் ஸ்மார்ட் போன்ல இருக்கு. வளன்ட்டு எல்லா சேனல்ஸையும் நம்ம பாக்குறோம். நம்ம பார்க்கும்போது அப்படியே ஒரு ஈர்ப்பா இருக்கு, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எப்படி பாக்குறோம், ஒரு 5 நாள் அதை பாக்குறோம், ஒரு 5 நாள் இதை தொடுறோம், ஒரு இல்லைன்னா காலையில இதை பாக்குறோம், சாயந்தரம் இதை பாக்குறோம். அப்படியே அந்த நாலேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு நிறைய இருக்கு. உங்களுக்கு எது ஒரு காலத்துல இப்போ நீங்க போன் வாங்கும்போது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. கிட்டத்தட்ட உங்க போன் வாங்கி இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு சேனல் இப்ப நமக்கு அது தேவைப்படலை அப்படின்னா, அந்த சேனல்ல நமக்கு தேவைப்படாத ஒரு விஷயத்த அன்ஃபாலோ பண்ணிருங்க. அதை வந்து நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. இப்ப நிறைய இந்த டெக் வீடியோஸ் எல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப புதுசா நம்ம ஒரு போன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு சில டெக் வீடியோஸ் வந்து நம்ம பார்ப்போம். தேவைப்படுற நேரம் அந்த டெக் வீடியோ பார்த்து 1 நாள் 2 நாள் நம்ம அந்த போன் வாங்குறதுக்கு நம்ம தேடுவோமா, அந்த 2 நாள் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அடுத்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நமக்கு வந்து அது பிரயோஜனமே இல்லை. அதுக்கடுத்து அவங்க எந்த போன் லான்ச் ஆகுது எல்லாமே அவங்க போட்டுட்டே டெய்லி 10 வீடியோ போட்டுட்டே தான் இருப்பாங்க. 10 15 டெக் சேனல் 20 வருஷமா 3 வருஷமா 4 வருஷமா நம்ம இதுல இருந்துட்டே
பிரோஜனமே இல்லாம இடத்த அடைக்கும். நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்கன்னா பிரச்சனை இல்ல. நீங்க உங்க ஃபீல்டே டெக் ஃபீல்டு தான் அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தாராளமே அந்த ஃபீல்டே இல்லாம அது இடத்த அடைக்க வேண்டாம் அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு நிறைய டைம் அவங்க டெய்லி போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம டெய்லி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுல ஒரு 1/4 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். தேவையே இல்லாம நம்ம அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ், என்டர்டைன்மெண்ட் சேனல் இருக்கு, நிறைய இருக்கு. நமக்கு அந்த காலத்துல நம்ம வந்து முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன்ப்பா அப்படின்னு நம்ம நிருப்பம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்ணிருங்க. ஆவிக்குரிய சேனலுமே வந்து நீங்க இப்ப கரண்டா யாரை, நாங்க முன்னாடியே நிறைய டைம் சொல்லியிருக்கோம், யாரை நீங்க இப்ப கரண்டா ஃபாலோ பண்றீங்களோ அவங்கள மட்டும் இப்ப கரண்டா வைங்க, பிரச்சனையே கிடையாது. அவங்களுடைய சத்தியங்கள் அந்த ஒரு இதுக்குள்ளேயே போங்க. இல்லைன்னா 2024 நீங்க வந்து யாரை ஃபாலோ பண்ணீங்களோ அவங்களோட மட்டும் வைங்க. 2021 நான் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணேன், 2020 ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணேன்னா அவங்களோட வந்து இப்போதைக்கு திருப்பி 2ஐயும் போட்டு மிங்கிள் பண்ணாங்க. ஏன்னா ஆர்டர் வந்து உங்கள்கிட்ட இவங்க மூலியமா தான் இப்ப பேசிட்டு இருக்காங்கன்னா இதை மட்டும் நீங்க வந்து இப்ப கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு சில நேரம் ஆவிக்குரியதும் சரி, பூமிக்குரியதும் சரி, நிறைய சேனல்ஸ் உங்ககிட்ட இருந்து வளன்னு இருக்கு, எனக்கே அதை பார்க்க எரிச்சலா இருக்கு அப்படின்னா நீங்க தயவு செய்து அதை கிளீன் பண்ணி நிறைய ஸ்பேஸ் கொடுங்க. ஆண்டவர் 2025க்கு ஆண்டவர் அடுத்த ஒரு இது வழி காட்டுவார். கண்டிப்பா அந்த ஸ்பேஸ் நம்ம அந்த பழையவைகளை நம்ம விளக்கும் போது மட்டும்தான் புதுசா ஆர்டர் வந்து காண்பிக்க, நம்ம பழச கழியும் போது தான் புது ரெக்கமெண்டேஷன்ல இன்னும் நிறைய கூட நமக்கு வரும். புது காரியங்கள் வந்து கூட நமக்கு வந்து கிடைக்கும். அதனால நீங்க பழச வந்து விளக்குங்க. பிரயோஜனமே இல்லாம இருக்கிறத நீங்க விளக்கிருங்க. அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா குடுக்குறது. இந்த குடுக்குறது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அதுல வந்து எவ்வளவு அழுத்தம் கொடுக்கணுமோ அவ்வளவு அழுத்தம் கொடுக்கலாம். அதாவது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது வந்து ஒரு ரூல். இது ஆவிக்குரிய உலகத்துல ஒரு ரூல். இந்த ரூலை நான் சொல்றேன், இந்த ரூலை கிறிஸ்தவங்க ஃபாலோ பண்ணாலும் அதுல பெனிஃபிட் இருக்கு, கிறிஸ்தவனே அல்லாம ஒருத்தன் ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு. இது வந்து ஆவிக்குரிய உலகத்துல உள்ள ஒரு ரூல். எதை விதைக்கிறானோ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நம்ம நினைக்கிறோம் இது கிறிஸ்தவங்கள் மட்டும்தான் ரூல், அப்படி கிடையாது. இதே ரூலை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து உண்மையா இருந்து அவங்க விதைக்கிறத அறுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. சிறுக விதைக்கிறவங்க சிறுக இருக்கிறாங்க, பெருக விதைக்கிறவங்க பெருக இருக்கிறாங்க. என்ன அவங்க வந்து இயேசுவை அறிஞ்சு கொள்ளல, மித்தபடி அவங்களே தாராள மனசோட நம்மளை விட அதிகமா கொடுக்குறவங்க இருக்காங்க. இது வந்து ஆவிக்குரிய உலகத்துல உள்ள ஒரு ரூல். இது வந்து அவங்களே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப இந்த குடுக்கறதுன்றது நம்ம நினைக்கிறோம் ஏதோ சர்ச்சுக்கு கொடுக்குறோம், ஏதோ ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குறோம், இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். தயவு செஞ்சு அது அப்படி நினைச்சுக்காதீங்க. நீங்க சர்ச்சுக்கும் கொடுக்கல, ஊழியக்காரங்க கொடுக்கல, நீங்க உங்களுடைய ப்ராஃபிட்டுக்காகவும் கொடுக்குறீங்க. அதைதான் நம்ம வந்து மெயினா, ஏன்னா இது ஒரு ரூல், அவ்வளவுதான். இப்ப நான் வந்து ஒரு சிஎம் வந்து இருக்காரு, அவர் வந்து ஒரு ரூல் போடுறாரு. அவர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எல்லாரையும் பார்க்க போறது கிடையாது. அந்த ரூலை பிரேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பனிஷ்மெண்ட்டுக்குள்ள உள்ள போறோம். நம்ம வந்து அவர் எங்கேயோ உட்கார்ந்துருப்பார், சிஎம்ஓ பிஎம்ஓ எங்கேயோ உட்காந்து ஒரு ரூல் போடுறாங்க. அவங்க வந்து தினம் ரோட்ல நின்று நம்ம வீட்டு வாசல் நின்று நீ ரூல் பிரேக் பண்றியான்னு பார்க்க போறது கிடையாது. நான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரூலை பிரேக் பண்ணும்போது தானாவே அந்த பனிஷ்மெண்ட்டுக்குள்ள போயிடுறேன். அதான் வந்து இதுலயும் நடக்கும். நம்ம வந்து ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நமக்கு விதைக்க வேண்டிய விஷயத்த நம்ம விதைக்காம விடுறோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த குறைவுக்குள்ள நம்ம உள்ள போறோம். நிறைய பேர் வந்து என்ன நினைக்காங்கன்னா, நான் எதுக்கு 10ல் 1 சபைக்கு கொடுக்கணும், நான் எதுக்கு அந்த ஊழியருக்கு கொடுக்கணும், அந்த ஊழியருக்கு இல்லாத பணமா, இந்த ஊழியத்துக்கு இல்லாத பணமா அப்படின்னு நினைக்கிங்க. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. நம்ம பிரேக் பண்ணும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த குறைவுக்குள்ள நீங்க போயிடுறீங்க. 10ல் 1 ஆண்டவர் கொடுக்கணும், அவ்வளவுதான். இதை நம்ம பிரேக் பண்ணும்போது நம்மளுடைய அளவு தான் குறையும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரிதான் இந்த குடுக்குற விஷயத்து நிறைய இருக்கு. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நாலேஜ், அவங்களுக்கு நிறைய அறிவு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு சில இது வந்து அவங்க நுணுக்கமா ஒரு சில விஷயத்த கத்திருப்பாங்க, ஆனா அது யாருக்குமே சொல்லியே தர மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீங்க நினைக்கிறீங்க நான் ஏன் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டதை நான் அடுத்தவனு சொல்லி தரணும்னு. நான் வந்து 10 மணி நேரம் ஒரு சில நேரம் இந்த மேக்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா, நாங்க ஹாஸ்டல்ல படிச்சனாலும் தெரியும், 10 மணி நேரம் கூட ஒரு சம்ம வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பாங்க. ஆனா அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை 5 நிமிஷத்துல இன்னொரு ஆள்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆனா ஒரு சில பிள்ளைங்க வந்து அதை வந்து சொல்ல மாட்டாங்க. 10 மணி நேரம் நான் உட்காந்து கஷ்டப்பட்டு இந்த ஒரு ட்ரிக்கை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை போய் 5 நிமிஷம் இவங்ககிட்ட சொல்லணுமான்னு. அப்படி கிடையாது, தாராளமா நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்த 10 மணி நேரத்துல ஆர்டர் நிறைய ப்ராசஸ். நாளைக்கு இதே இது உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து இதே இதுல நீங்க படிச்ச அந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் மாத்தி கேட்டா கூட உங்களால யோசிச்சு எழுத முடியும். அதாவது அந்த நாலேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ணணும். அது கூடமே நம்ம பிளேட்ல ரொம்ப ஸ்டோர் ஆயிடக்கூடாது. அதை நம்ம கொடுக்கணும். கொடுக்கும் போதுதான் அப்பயும் நமக்கு ஒரு ஸ்பேஸ் வரும். அப்போ நம்ம தாகம் வரும். நமக்கு என்ன வரும்னா, நம்ம வந்து நமக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கா, அப்ப நம்ம இன்னும் வேற ஏதாவது விஷயத்த பத்தி நம்ம அறிஞ்சுக்கணும்ன்ற ஒரு தாகம் நம்ம பிளேட் என்னைக்கு எம்ப்டி ஆகுதோ அன்னைக்குதான் நம்ம அதை நிரப்பணும்ன்ற ஒரு தாகமே வரும். இப்ப நீங்க அதை ஸ்டோர் அப்படியே பண்ணி வச்சீங்கன்னு போது எனக்கு இதுல நான் நல்ல நாலேஜ் வந்துச்சு, யார்ட்டையுமே நான் சொல்லவே மாட்டேன், இதை யார்ட்டையும் கொடுக்கவும் மாட்டேன், நான் மட்டும்தான் இப்படியே வச்சிருப்பேன்னு வைங்களேன், உங்க பிளேட் நிறைஞ்சிட்டே இருக்கும். நீங்க அடுத்த கட்டம்
அடுத்து வேற ஒரு நாலேஜுக்கு நீங்க போவே மாட்டீங்க. இதை நீங்க பிராக்டிக்கலா அனுபவிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். என்னைக்கு உங்களுடைய தாளந்து அடுத்தவங்க உபயோகத்துக்காக நீங்க பயன்படுத்துறீங்களோ எக்ஸ்ட்ரா ஒரு தாளந்தும் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அப்படிதான் நீங்க வந்து பெருக்கணும். 5 தாளந்து வைத்திலும் 10 தாளந்து பெருக்கணும். 3 தாளந்து வைத்தும் 6 பெருக்கினான்னா இப்படிதான் அவங்க பெருக்குவாங்க. நீங்க சொல்லி கொடுங்க. ஒரு பரவாயில்ல, இப்ப ஒரு டீ கடை தான் வச்சிருக்காங்கன்னா டீ கடை அங்க கத்துக்கிட்டு தான் இன்னொருத்தவங்க போய் டீ கடை போடுவாங்க. ஆனாலும் பரவாயில்ல, என்கிட்ட கத்துட்டு அவன் போய் என்ன போய் பக்கத்துல டீ போடுறான்னு போய் சொன்னீங்கன்னா உங்ககிட்ட இந்த இதை தாண்டி உங்களால போக முடியாது. ஆனா பரவாயில்ல, என்கிட்ட கத்துக்கிட்டவன் நாளைக்கு போய் அவனுக்கு ஒரு லைஃப் அமையுது, அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வச்சிட்டு அனுப்புங்க. ஆண்டவர் இந்த டீ பிசினஸோட சேர்ந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு நாலேஜ் தருவார். எல்லாமே ஐடியாஸ் தான். அந்த ஒரு சின்ன ஆலோசனை, அந்த ஆலோசனைக்காக தான் இன்னைக்கு உலகமே முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ஆலோசனை கொடுக்க ஆவியானவருக்கு தெரியும் யாருக்கு எந்நேரம் கொடுக்கணும். நம்ம ஈஸியா விதைச்சோம் அப்படின்னு வைங்களேன், பெருக ஒரு ரகசியத்தை நம்ம விதைச்சோம் அப்படின்னா நம்ம பெருக வந்து இது பண்ணலாம். அந்த ஐடியா கொடுக்குற ஆவியானவர் வந்து நமக்கு இவ்வளவு கொடுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுப்பார். இந்த ஐடியா வச்சு நம்ம பிசினஸ் இது பண்ணுவோம். அப்ப இதை வச்சு இன்னொருத்தவங்க கூட வந்து கேட்பாங்க, எப்படி இது பண்ணா நம்ம தாராளமா சொல்லலாம். அதுக்கடுத்து ஆயுது அப்படியேதான் நம்மளுடைய நாலேஜ் ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் நிறைய பேர் பிசினஸ்ல வந்து ஜெயிச்சவங்களையும் நான் பார்த்திருக்கேன், இது பண்ணவங்களையும் பார்த்திருக்கேன். ரொம்ப இதாந்த ஒரு சகோதரி எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்துல ஒரு ஃபீல்ட்ல நல்ல நாலேஜ் இருக்கு. அவங்க வந்து அதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க நிறைய பேர் வேலைக்கு வைக்காங்க. அதுக்கடுத்து ஆண்டவர் வந்து அவங்க அதை பாக்குறாரு, ஆண்டவர் ஷேர் பண்றத. அப்புறம் இன்னொரு பிசினஸ் ஐடியா கொடுக்குறாரு. அதுலயே அவங்க நிறைய பேரை தூக்கி விடுறாங்க. நம்ம நினைக்க கூடாது அவன் நாளைக்கு எனக்கு போட்டியா வந்துருவானோன்னு. நான் ஒருத்தர் லைஃப் நான் தூக்கி விடுறேன் அப்படின்னு கூட நீங்க நினைக்கல. நீங்க நினைக்கும் போது அவங்க உங்களுக்கு போட்டியா வர மாட்டாங்க. நிச்சயமா கர்த்தர் அதை விட இன்னொரு ஒரு ஐடியா தருவார். அதாவது ஒரு தாளந்தோட எக்ஸ்ட்ரா ஒரு தாளம் தருவார். டீ கடை போடுற இடத்துல ஒரு கூட சேர்ந்து ஒரு வடக்கடையை போட வைப்பார். அதோட சேர்ந்து இன்னொரு ஒரு ஹோட்டலா கூட உங்களை மாத்துவார். இந்த மாதிரி ஒன்னு எக்ஸ்ட்ரா 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 ஆட் பண்ணுவாரே தவிர புதைச்சு வைக்கிறவங்களுக்கு தான், அந்த ஒரு தாளந்த புதைச்சு வைக்கிறவங்க தான் ஆண்டவர் பெரிய பனிஷ்மெண்ட் சொன்னார். நான் தயவு செஞ்சு நாலேஜை புதைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. அது யாருக்காவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். இப்ப பார்த்தோம் நம்ம பழையவைகள்ல எதை சாப்பிடணும், எதை வந்து நம்ம விளக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து இப்போ 1-2 உதாரணம் தான் சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நிறைய சொல்லலாம். நம்ம இதுலயே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்ப எங்களுக்கு வந்து விளக்குறத வந்து ஒன்னா இருக்கும், உங்களுக்கு விளக்குறது ஒன்னா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட முறையில நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு தான் இந்த சுத்திகரிப்பு. இந்த கடைசி இந்த வார நாட்கள்ல வந்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கும்போது அந்த புதிய ஆசீர்வாதம் 2025 நம்ம பிளேட் எம்டியா இருந்து புதிய ஐடியாஸ், புதிய ஆசீர்வாதம், புதிய மைண்ட் செட், புதிய சத்தியங்கள் எல்லாம் ஆண்டவர் நிரப்ப வல்லமை உள்ளவரா இருக்கிற இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.